ஹாய் ஆல். இன்றைக்கி ஃபிஷ் வாங்குறதுக்காக இந்த ரான்ச் 99 மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த ஷாப் பேசிக்லி பார்த்திங்கன்னா ஏஷியன் சூப்பர் மார்க்கெட். தைவானீஸ், கொரியன், வியட்நாமீஸ், இந்தியன் இப்படி எல்லா நாட்டோட க்ராசரிஸும் இங்கே கிடைக்கும். நம்ம இங்கே ஃபிஷ் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தாலுமே எனக்கு இந்த ஷாப்பை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது பிடிக்கும். அதர் கண்ட்ரீஸோட நூடுல்ஸ், ஸ்பைசஸ், அப்புறம் சாஸஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. எங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் காஸ்கோ விட இங்கே வாங்குறது தான் பிடிக்கும். காஸ்கோவில் செலக்டடாக ஒரு 4-5 ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் எப்போவுமே வந்துட்டுருக்கோம். பட் இங்கே ஓரளவு நம்மளால் இந்தியன் ஃபிஷ்ஷஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபிஷ்ஷஸ் வாங்குறதுல நாங்கள் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. கூகுள் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன ஃபிஷ் போட்டிருக்கோ அதை தமிழில் என்ன ஃபிஷ்ஷுன்னு தேடுவோம். எது கிடைக்குதோ ஓகே இது நம்ம அங்கே குக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவோம். ஃபிஷ்ஷுன்னா எனக்கு ரெட் ஸ்னாப்பர் பிடிக்கும். ஆனால் இங்கே கிடைக்கிற ரெட் ஸ்னாப்பர் ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி அந்த சங்கரா கொஞ்சம் குட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பெருசாக இருக்கிறது எனக்கு என்ன தான் மேரினேட் பண்ணி வச்சா கூட இந்த மசாலா உள்ளே இறங்காத மாதிரியே ஃபீல் ஆகும். அண்ட் ஸோ ஹியர் வி கோ. மெக்ரெல் எடுத்தோம். மெக்ரெல் எனக்கு 4-5 நேம்ஸ் போட்டிருந்தது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. காணாங்கெளுத்தியா இல்லை ஏதோ போட்டிருந்தது. பட் நான் இங்கே மெக்ரெல் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு மெக்ரெல்லும் பாம்ஃபர்ட்டும் வாங்கினோம். வாவல் மீன், இந்த கோல்டன் பாம்ஃபர்ட். நண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 நண்டு மட்டும் வாங்கினோம். எங்களுக்கு என்னமோ பாஸ் ஃபிஷ்ஷஸ் சுத்தமாக செட் ஆகவே இல்லை. வி ஃபீல் ஒரு மாதிரி ஸ்டொமக் ப்ளோட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த பாஸ் ஃபிஷ்ஷஸ் மட்டும் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இந்த கிளாம், ஆயிஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் இந்தியாவில் பார்த்ததில்ல. ஸோ சும்மா அப்படியே கையில் எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்க, என்ன ப்ரைஸ் அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஆல்சோ இந்த கொரியன் செக்ஷன் பக்கம் வந்தப்புறம் இந்த கிம்ச்சி பார்த்ததும் ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. நிறைய ட்ராமா பார்த்து ஓகே கிம்ச்சி ஒரு தடவை வாங்கிடுவோம். நான் சாப்பிட்ருக்கேன் பட் இந்த ஷாப்பில் வாங்கினதில்லை. சரி ஓகே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கே தெரியல அதில் ஸ்வீட் இருக்குது, ஸ்பைஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா சார் இருக்குது, விகன் இருக்குது. இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கிம்ச்சி இருக்கா. சரி ஏதோ ஒன்று கிம்ச்சி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபிஷ் டிபார்ட்மெண்ட் என் ஹஸ்பண்டோடது. நான் மசாலா எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அவங்க ஃபிஷ்ஷஸ் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணிவிடுவாங்க. ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.